வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். அத்துல்யா சீனியர் கேரோட சிஇஓ இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் வந்து உர்பைசர் கூட சேர்ந்து மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து பீச் க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பேசிக்காக வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறான்னு ஒரு ஃபோக்கஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஸ்டாஃபோட இனிஷியேட்டிவாக நாங்கள் இது பண்ணுறோம். அத்துல்யா வந்து கேரிங் ஃபார் சீனியர்ன்ற ப்ரோக்ராம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி பீச் ஆக்டிவிட்டீஸில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் க்ளீன் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை பற்றி அவரோட அவேர்னஸ் வந்து ஆர்கனைசேஷனில் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆர்கனைசேஷனில் பிளாஸ்டிக்கை நாங்கள் தூக்கி குப்பையில் போட மாட்டோம். அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்றது அவங்களோட நிறைய அசோசியேஷன் கூட சேர்ந்து ரீசைக்கிளுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் எல்லா யூனிட்லேயும் சரி. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சரி அது ஒரு இனிஷியேட்டிவாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு கேரிங் ஃபார் சீனியரில் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 100 பேர் எங்களோட ஸ்டாஃபு ப்ளஸ் வந்து சில வாலண்டியர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ காலையிலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒர்க்கை. இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாவை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆனால் இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியாக பண்ண போகிறோம் நாங்கள். மற்ற இடத்துல இது மாதிரி பீச் மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச வந்து அளவுக்கு ஹெல்ப் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் ரிலேட்டடாக வந்து குப்பை இருக்கக்கூடாதுன்றத ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறோம். கேரிங் ஃபார் சீனியர் வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி, ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி, அதோட இனிஷியேட்டிவாக அதை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். Hi, good morning. So we all are from Atulya. So this is a little initiative from Atulya. காலையில இருந்து ப்ளீச் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் வாஸ் தேர். ஸோ இப்போ நாங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறது ஆக்சுவலி எல்லா டீமாக பிரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு பேக் கொடுத்து லைக் ஒரு ரெண்டு பேர் ஒரு டீமாக கலெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க வந்து பேப்பர். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மெஜாரிட்டியாக பீச் நிறைய என்ன கூப்பன்ஸாக பேபி டைப்பர்ஸ் இருந்துச்சு. அண்ட் வி ஹேட் கிளாஸ் பாட்டில்ஸ், பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்லேருந்து அடிச்சு வர சீலேருந்து அடிச்சு வர ஃபோம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. லைக் வி ஹேவ் செக்ரிகேட்டட் இட் செப்பரேட்லி அண்ட் இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் ஆல்சோ டு க்ளீன். அண்ட் இதுக்கப்புறம் வேற ஏதாவது லைக் இதோட ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் இட் பி வெரி ஈஸி. பீச்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வரோம். லைக் ஐ நோ லைக் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸ். ஸோ அப்போ வரச்சு நம்ம வில் பி thirsty. ஸோ பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஈவன் இஃப் யூ கேரி பாட்டில்ஸ், ஃபுட், வாட் எவர் இட் இஸ், டேக் பேக் டு யூ. த லாட் ஆஃப் டஸ்ட்பின்ஸ் அவுட் சைட். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு டஸ்ட்பின்ஸில் போடுங்க. பீச்சில் போட்டிங்கன்னா இட் வில் பி அகெயின் யூ கோயிங் டு ஸ்பாயில் த பிளேஸ் தட் ஸோ ஆல் தீஸ் இஸ் கோயிங் டு கோ டு த பீச் அகெயின். இட்ஸ் கோயிங் டு கில் த வாட் எவர் த கிரியேச்சர்ஸ் தட்ஸ் தேர் ஆன் த பீச். ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு பிரிங் இட் டு த பீச். யூ கேன் ஹாவ் டைம், பட் பீச் விட்டு போறச்சே எல்லாமே கையிலே எடுத்துட்டு போனா it will be a best thing. And you have dustbins here and there, so you can throw it on the dustbins also, so not on the beach. And the sand is like it's so nice to see, and it's a good feel to be on the beach, so let's not spoil it. Your name?